அக்கே போட்ட பிளான் படி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரெசார்ட் போறாங்க. ரெசார்ட் போயிட்டு எல்லாருமே ஜாலியா விளையாட்டுருக்காங்க. கோபியுமே வந்துட்டு அவங்க பசங்களோட, குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா, சேர்ந்து சந்தோஷமா விளையாட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாக்கியா பார்த்தீங்கன்னா, கோபி வந்து அவர் குடும்பத்தோட இருக்கிறது தான் சந்தோஷம். நம்ம கூட வந்துட்டா நம்மளுக்கு மட்டும் தான் சந்தோஷம். ஆனா, அங்க இருந்தா அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு எடுக்குறாங்க. இதனால மையோவ கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு, இப்ப டாடி இனிமேல் அவங்க அப்பா கூடவே இருக்கட்டும். நாம 2 பேரும் தனியா போயிடலாம் மையோ. இனிமேல் நாம உனக்கு, எனக்கு நீ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால மையுமே வந்துட்டு, சரி நம்ம இனிமேல் டாடிய ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. டாடி இங்க இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாருன்னா, அதுவே நல்லதும்மா அப்படின்னு சொல்லிட்டு மையுமே ஆறுதல் சொல்றாங்க. என் செல்லம்டா நீ நான் சொன்னா இனிமே ஏத்துவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எல்லாருமே வந்து ஜாலியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு, "நாளைக்கோட நீங்க குடுத்த டேட் முடிய போது. நாளைக்கு நாங்க எல்லாருமே வந்து வீட்ட காலி பண்ணிர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட போட்டு போயிர்றாங்க. "டாடி டாடி என்னை விட்டு போயிறாதீங்க டாடி. என் கூடவே இருக்கணும்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அழுறாங்க. "சரிடா செல்லம் செல்லம் உன்ன விட்டு நான் எங்கேயும் போயிற மாட்டேன். நான் ராதிகா கிட்ட பேசுறேன். நாளைக்கு நம்ம வீட்ட விட்டு கிளம்பாதபடி நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்படியே போயிருது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ராதிகாவும், மையும் பார்த்தீங்கன்னா, பெட்டி படிக்கெல்லாம் எட்டோட கீழ வந்து நிக்கிறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, கோபியுமே வந்துட்டு, சரி நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போக, ராதிகா வந்துட்டு, நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல. நாங்க 2 பேரும் மட்டும் தான் கிளம்புறோம். அவரு இங்க இருந்தா தான் சந்தோஷம். அதனால அவரு இங்கேயே இருக்கட்டும். நாங்க 2 பேரும் மட்டும் எங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட கோபி பார்த்துக்கிலான ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் ராதிகா இப்படி பேசுற? என்ன விட்டு நீ மட்டும் தனியா போறியா? அப்படின்னு சொல்ல, கோபி நீங்க வாய் வார்த்தையில தான் அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம். உங்க பசங்கள விட்டு உங்களாலயும் இருக்க முடியாது. உங்கள விட்டு உங்க பசங்களாலயும் இருக்க முடியாது. அதனால நீங்க இங்கேயே இருங்க. நாங்க 2 பேரும் மட்டும் எங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட இனியாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆன்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி. டாடி எங்கேயும் விட்டு போறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, உன் டாடி நான் எங்கேயும் கூட்டு போறதில்ல. உன் டாடி உன் கூட தான் இருக்க போறாரு. உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கண் கலங்குறாங்க. ராதிகா நீ எடுத்த முடிவு உண்மையிலேயே யாராலும் எடுக்க முடியாது. நீ ரொம்ப பெரிய மனசு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. இத கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்ட விட்டு வெளிய வராங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு, "ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க எடுத்தது உங்களுக்கே சரியான முடிவுன்னு தோணுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் எடுத்தது எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் தான். அதனால நான் எடுத்த முடிவு தான் சரி. நான் இனிமேல் உங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோம்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வெளிய போறாங்க. கோபிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வேந்து வேந்து முழிச்சுக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம இப்படி என்ன இப்படி போறதா, அப்படி போறதா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "கோபி அவ போனா போயின்னு போறா விட்றா. நீ உங்க பசங்களோட ஜாலியா இருடா" அப்படின்னு சொல்ல, "அம்மா அது எப்படிம்மா விட்டுற முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, அழ ஆரம்பிச்சுர்றாரு. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ.